விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்மக்கிட்ட ரெண்டு அரிசி இருக்குது. ஒன்று நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி, அதாவது பொன்னி அரிசின்னு சொல்கிறது. இன்னொன்று நம்ம ரேஷன் கடையில் வாங்குகிற இந்த ரேஷன் அரிசி. இதில் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கட்டோம்னா, இந்த ரெண்டு அரிசியில் எது நம்ம உடலுக்கு நல்லது, எதை சாப்பிட்டா நமக்கு அதிக சத்துக்கள் வரும், எது நன்மை விளைவிக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விவசாயம் சம்மந்தமான அனைத்து தகவலும் அறிய நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் அரிசி பார்த்துக்கலாம். ரேஷன் அரிசி எப்படி வாங்குவாங்கன்னா, தமிழ்நாடு அரசு விவசாயிகள் நிலத்துலேருந்தே கொள்முதல் பண்ணிக்கிடுவாங்க. கொள்முதல் பண்ணிட்டு நம்ம இந்த ரேஷன் கடையிலையோ மக்களுக்கு விநியோகத்துக்கு சப்ளை பண்ணுவாங்க. அதான் ரேஷன் அரிசி. இது எந்த ஒரு மில்லுக்கும் போய் பாலிஷாக இருக்கிறது எதுவும் பண்ணாது. அதே இது இந்த பொன்னி அரிசிங்கிறது நான் கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது. அதாவது பெரிய பெரிய மில்லு வச்சுருக்கவங்க அவங்க விவசாயிகிட்ட நெல்லை கொள்முதல் பண்ணி அவங்க இந்த ப்ராசஸிங் பண்ணி இந்த மாதிரி பாலிஸ்டர் ரைஸாக நமக்கு கொடுப்பாங்க. அது பொன்னி அரிசி இந்த நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றது. இப்போ இது ரெண்டுக்குள்ள நன்மையை தீமையை பற்றி பார்ப்போம். இந்த பாலிஸ்டர் அரிசி. இந்த பாலிஸ்டர் அரிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல்லுலேருந்து அரிசி வர்றப்போ நெல்லுக்கு மேலே அலியூரான் லேயர்னு ஒன்று இருக்கும். அலியூரான் லேயரில் தான் எல்லா சத்துக்களும் இருக்கும். அதாவது நம்ம பேசுகிறோம்ல, விட்டமின், மினரல், புரோட்டீன் அப்படிங்கிறது அந்த இது இருக்கும். இந்த பாலிஸ்டர் அரிசியில் என்ன இருக்குன்னா, நம்ம அந்த மில்லில் போட்டு ப்ராசஸ் பண்ணுறப்ப அந்த அலியூரான் லேயரை நீக்கிடுறாங்க. நீக்கிட்டு உள்ளே இருக்கிறத மட்டும் நமக்கு பாலிஷ் பண்ணி கொடுக்குறதுனால தான் இது பாலிஸ்டர் ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அலியூரான் லேயரை நீக்கிறப்போ என்ன ஆகுது, நமக்கு எல்லா சத்துக்களும் அதில் போயிடுது. ஆனால் இந்த ரேஷன் அரிசியில் நம்ம எதுவுமே பண்ணாதனால அந்த அலியூரான் லேயரும் சேர்ந்து இருந்து நமக்கு நேரடியாக நமக்கு ரேஷன் கடை விநியோகம் பண்ணுறதுனால அந்த எல்லா சத்துக்களும் இந்த ரேஷன் அரிசிலையும் இருக்குது. இது இன்னொன்று ரைஸ் அதாவது அரிசி முக்கியமாக கார்போஹைட்ரேட் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கார்போஹைட்ரேட் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறப்ப தான் நமக்கு அந்த சுகர் அந்த மாதிரி வியாதிகள்லாம் வருது. அதே இது இந்த ரேஷன் அரிசி சாப்பிட்டா சுகர் அதிகமாக வராதுன்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த ரேஷன் அரிசியில் அந்த அலியூரான் லேயர் இருக்கனால நம்ம கார்போஹைட்ரேட் கூட சேர்ந்து புரோட்டீன், விட்டமின், மினரல் அப்படிங்கிற எல்லா சத்துக்களும் நம்ம உட்கொள்வோம். அதனால இந்த ரேஷன் அரிசி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனால் சுகர் இதெல்லாம் உங்களுக்கு வராமல் இருக்கும். அதே இந்த பாலிஷ் ரைஸ் அந்த அலியூரான் லேயரை நமக்கு எடுக்கிறனால உங்களுக்கு கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இந்த பாலிஸ்டர் ரைஸில் இருக்கும். அதனால் அந்த கார்போஹைட்ரேட் மட்டும் நம்ம அதிக அளவில் எடுக்கிறப்ப நமக்கு சாப்பிட்றப்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் கார்போஹைட்ரேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால நமக்கு ஈஸியாக இந்த சுகர் வியாதிலாம் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எது நல்லதுன்னா நமக்கு ரேஷன் அரிசி தான் நல்லது. அது சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே ஆனால் அதில் தான் எல்லா சத்துக்களும் இருக்குது. பொதுவாகவே எந்த ஒரு இதை சமைக்கிறப்பையும் அதில் இருக்க சத்துக்கள் குறையும். அதே மாதிரி தான் ரேஷன் அரிசிலையும் குறைய தான் செய்யும். ஆனால் ரேஷன் அரிசியில் நம்ம அந்த பாலிஸ்டர் அந்த ப்ராசஸ் எதுவும் பண்ணாதனால நமக்கு எல்லா சத்துக்களும் அப்படியே இருக்குது. அதனால ரேஷன் அரிசியில் சமைச்சு சாப்பிட்றது நல்லது. உங்களுக்கு சர்க்கரை நோயும் அதிக சீக்கிரத்தில் வராது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.